நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இந்தியர்களுடைய கனவுல பார்த்தோம் அப்படின்னா அர்ஷப் நதீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ஈட்டி எறிதல் வீரர் மண்ணள்ளி போட்டிருக்காரு அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எக்கச்சக்கமான நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா வாங்கக்கூடிய தங்க பதக்கங்கள் அப்படின்றது எத்தனைன்னு சொல்லி பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்தியா இன்னுமே தன்னுடைய பதக்கப்பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த தங்கப்பட்டியலில் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சார்பில் வந்து வெண்கல பதக்கங்கள் மட்டும்தான் வின் பண்ணியிருந்தாங்க. நேற்று தான் நீரஜ் சோப்ரா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கான முதல் வெள்ளி பதக்கம் அப்படின்றத வின் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக அவங்க வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை நட்சத்திரங்கள் இந்தியா சைடில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் நெசம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்துட்டு நீரஜ் சோப்ரா இருக்கார் இல்லையா, அவர் கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தகுதி சுற்றுலேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 89 மீட்டருக்கு மேலே வந்துட்டு அந்த ஈட்டி அப்படின்றத எரிஞ்சு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றத கொடுத்து வச்சிருந்தாரு. பட் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஈட்டி எறிதல் வீரரான ஹர்ஷத் நதீம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 92.97 மீட்டருக்கு வந்துட்டு அந்த ஈட்டி அப்படின்றத எரிஞ்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் ரெக்கார்ட் அப்படின்றதையும் பண்ணி எக்கச்சக்கமான இந்தியருடைய கனவு இருக்கு இல்லையா, அதில் மண்ணள்ளி போட்டு பாகிஸ்தானை பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீரஜ் சோப்ரா தோத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு இந்த தோல்வி அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லையா, விளையாட்டை பொறுத்த வரைக்குமே வெற்றி தோல்வி அப்படின்றது வந்துட்டு ஒருத்தர்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. லாஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா வின் பண்ணி இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே குஷிப்படுத்தினாரு. அதே மாதிரி தான் இப்போ ஹர்ஷத் நதீம் இருக்கார் இல்லையா, அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீரஜ் சோப்ரா சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, விளையாட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். நான் வந்துட்டு என்னுடைய 100% அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்டேன். பட் இன்னைக்கு நாள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷத் நதீம் இருக்கார் இல்லையா, அவருடைய நாளாக இருந்திருக்கு. ஸோ அவர் கோல்டு வின் பண்ணதில் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யார் இந்த ஹர்ஷத் நதீம், அதை தாண்டி அவர் கடந்து வந்த பாதை அப்படின்றது என்ன, நீரஜ் சோப்ராவும் ஹர்ஷத் நதீமும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2016 பார்த்தோம் அப்படின்னா பல போட்டிகளில் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஹர்ஷத் நதீம் கிட்ட தோத்தது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்கான ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்படி ஒலிம்பிக்கு வந்துட்டு பயிற்சி அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஹர்ஷப் நதீம் பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஈட்டி வாங்குறது கூட காசு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீரஜ் சோப்ரா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா வந்துட்டு பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து வேண்டுகோள் அப்படின்றதும் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹர்ஷத் நதீம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ உலக அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னணி ஈட்டி எறிதல் வீரராக வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஈட்டி வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றது கேட்கவே ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹர்ஷத் நதீம் தன்னை இன்னைக்கு வீழ்த்தினாரோ அந்த ஹர்ஷத் நதீம்காக பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடியே நீரஜ் சோப்ரா வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யார் இந்த ஹர்ஷத் நதீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முகமது அஷ்ரப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிட தொழிலாளிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் பிறந்த 3வது பையன் தான் ஹர்ஷத் நதீம். சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷத் நதீம் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு கிரிக்கெட் மேலே தான் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ தான் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம விளையாடிடணும் அப்படின்றதான் ஹர்ஷத் நதீமுடைய ரொம்ப சின்ன வயசு ஆசையாக இருந்திருக்கு. பட் நம்மளுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு பர்சன் எல்லாருடைய லைஃப்லையும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹர்ஷத் நதீமுடைய லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் அகமது ஷாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வராரு. ஸோ அந்த ரஷீத் அகமது ஷாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கிரிக்கெட்டை விட்டுட்டு ஈட்டி எறிதல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷத் நதீமுக்கு சரி ஓகே வந்துட்டு சொல்றாரு நமக்கு கரெக்டாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈட்டி எறிதலுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான வருஷங்கள் பயிற்சி அப்படின்றத எடுத்திருந்தாலும் 2015 தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் பாகிஸ்தானை ரெப்ரசென்ட் பண்ணி சர்வதேச போட்டிகளில் விளையாட ஆரம்பிக்கிறாரு. 2015 அவர் உள்ள வந்திருந்தாலும் 2016 பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா விசஸ் ஹர்ஷத் நதீம் அப்படின்றது பல போட்டிகளில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 இறுதிப் போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு காமன்வெல்த் மாதிரியான போட்டிகளாக இருந்தாலும் சரி, தேசிய போட்டிகளாக இருந்தாலும் சரி, தெற்காசிய போட்டிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஹர்ஷத் நதீமுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா 2016 வருஷத்துலேருந்து 2 பேருமே வந்துட்டு விளையாட்டு ரீதியான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவர் ஒரு கேமுக்கு போனார்னா அங்கே ஹர்ஷத் நதீமும் வருவார், அங்கே அவர் விளையாட போகிறாருன்னா இவரும் போவார். அப்படி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் 2016 பார்த்தோம்
அப்படின்னா தெற்காசிய போட்டிகளில் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து பல போட்டிகள் அப்படின்றத அவங்க விளையாடி இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா 2021 வருஷம் ஈரானில் வந்துட்டு ஒரு போட்டி அப்படின்றது நடக்குது. அந்த போட்டியில் பங்கெடுத்துக்க போகும்போது ஹர்ஷத் நதீம் இருக்கார் இல்லையா, அவர் கையில் வந்துட்டு காயம் அப்படின்றது ஏற்படுது. ஸோ அந்த காயத்துக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் அறிவுறுத்தினாலும் கூட இல்லை நான் வந்துட்டு என் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் இப்போ வந்துட்டு ஆப்ரேஷன் அப்படின்றது பண்ணிட்டேன்னா இந்த போட்டிகள்லாம் தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே காயத்தோட அதே வலிகளோட பார்த்தோம் அப்படின்னா அந்த தொடர்கள் எல்லாத்துலேயுமே விளையாண்டாரு. அவரால் வின் பண்ண முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட அவருடைய ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ டெடிகேஷனாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைஃப்பில் ஜெயிச்ச எல்லாருக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் டெடிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் டெடிகேஷனாக இருந்திருக்காரு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா 2022 காமன்வெல்த் கேம்ஸில் அவர் கோல்டு வின் பண்ணுறாரு. இதனால் ஹர்ஷத் நதீம் இருக்கார் இல்லையா, அவர் மேலே அப்பயே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஆசிய நாட்டிலேருந்து 2 வீரர்கள் போகிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு நீரஜ் சோப்ரா, இன்னொருத்தர் ஹர்ஷத் நதீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 பேருமே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா தகுதி சுற்றெல்லாம் முடிச்சுட்டு இறுதி சுற்றுக்கு போகிறாங்க. இறுதி சுற்றுக்கு போகும்போது 6 டைம் ஈட்டி எறிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்படும். அதில் ஹர்ஷத் நதீம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமில் மிஸ்டேக் அப்படின்றது பண்ணுறாரு. அதே மாதிரி நீரஜ் சோப்ராவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமில் மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2வது வாய்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா இருக்கார் இல்லையா, 89.45 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி எறிகிறாரு. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போ வரைக்கும் ஈட்டி வீசினவங்களை விட அதிக தூரம் அப்படின்றது போகுது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷத் நதீம் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஈட்டி வீச போகிறாரு. அவர் கிட்டத்தட்ட 92.97 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி வீசி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் 2வது டைமில் ஈட்டி வீசும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் சாம்பியன். இந்த வருஷத்துடைய பாரிஸ் ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதில் ஈட்டி எறிதலுடைய தங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வாய்ப்புகளில் வீசினாலும் கூட யாருமே அவர் தூரத்துக்கு அவருடைய கிட்ட கூட வர முடியல. 2வது வாய்ப்பில் நீரஜ் சோப்ரா இருக்கார் இல்லையா, அவர் வீசின 89.45 மீட்டரும் 2வது வாய்ப்பில் ஹர்ஷத் நதீம் வீசின 92.97 மீட்டரும் தான் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே தங்கம் வெள்ளி மெடலை வாங்கி கொடுத்துருக்கு. கடைசி வாய்ப்புலையுமே பார்த்தோம்னா ஹர்ஷத் நதீம் கிட்டத்தட்ட 91.79 மீட்டருக்கு வந்துட்டு வீசுறாரு. ஸோ இதன் மூலியமா ஒரே ஒலிம்பிக்ல வந்துட்டு 2 டைம் 90 மீட்டர் தூரத்துக்கு அதிகமாக வந்துட்டு ஈட்டி எறிஞ்ச வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதனையையும், அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் வரலாறுலேயே அதிக தூரம் வந்துட்டு ஈட்டி எறிஞ்ச ஒரு வீரர் அப்படின்ற சாதனையும் ஹர்ஷத் நதீம் அவர் வசம் ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா இருக்கார் இல்லையா, அவர் கோல்டு மெடல் வின் பண்ணலையே அப்படின்றது வந்துட்டு கஷ்டமா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் ஹர்ஷத் நதீமினுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் வந்துட்டு கோல்டு மெடல் இருக்கு இல்லையா, கோல்டு மெடலுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விளையாட்டில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். கோல்டு வின் பண்ண ஒருத்தர் கோல்டு வின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, சில்வர் வின் பண்ண ஒருத்தர் சில்வர் வின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸுமே எல்லாருடைய லைஃப்லையுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். மேபி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்காக ஒரு கோல்டு மெடல் கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் தான். பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை இந்த டைம் நீரஜ் சோப்ரா வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணாமல் போயிருக்கலாம். பட் டெஃபினட்டாக கண்டிப்பாக அடுத்த டைம் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் அதே நேரத்தில் ஹர்ஷத் நதீம் இருக்கார் இல்லையா, அவரும் தொடர்ந்து நீரஜ் சோப்ராக்கு ரொம்ப டஃப்பான போட்டிகள் கொடுக்கணும். ஏன்னா விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, போட்டி இருக்கணும், பொறாம தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்ல ஒரு ஆப்போனன்ட் இருந்தால் தான் நம்மளுடைய திறமைகளை நம்ம மேலே வளர்த்துக்கிட்டே போக முடியும். ஸோ இந்த 2 ஸ்டார்ஸுமே இன்னும் பல வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈட்டி எறிதல் ஃபீல்டில் இருக்கு இல்லையா, தொடர்ந்து சாதனை பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் ஹர்ஷத் நதீமை பற்றியும் நீரஜ் சோப்ராவை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.